குலதெய்வ தோஷம் உண்டு, குலதெய்வ சாபம் உண்டு, பெண் சாபம் உண்டு, இந்த பல வகையில் உண்டு. கடுமையான நெருக்கடி அந்த குடும்பத்து வரும்போது அவசியம் நீங்கள் எப்படி நம்ம இப்போ டாக்டரை இப்போ வாங்குமோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடரை போய் சந்திப்பது நல்லது. நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். அந்த சமயத்தில் எந்த கேள்வியும் முன் வைக்கணும். என்னென்ன ஐயா எங்களுக்கு குலசாமி பிளஸிங் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக அது ஒரு கேள்வியை அவசியம் எல்லாரும் கேளுங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய நபராக இருந்தாலும் கூட நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி இந்த கேள்வியே வைங்க. ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்க, ஐயா எல்லாத்தையும் விட்டுருங்க ஐயா. எல்லாருமே பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, ஐயா எங்கள் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதா, பாக்கியசன் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பது வழக்கம். அதை தான் இந்த கேள்வி கேளுங்க, ஐயா எனக்கு குலசாமி பிளஸிங் இருக்கா, இல்லைன்னா என்ன பண்ணணும்னு கேளுங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்று எங்களுக்கு அது மாதிரி எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நிலைய வாசப்படியில் வழக்கமாக விளக்கு ஏற்றுங்க. உங்களுக்கு நன்மையான விஷயம் நடந்தாலும் சரி, துன்பமான விஷயம் நடந்தாலும் சரி, அந்த ரெகுலர் டச்சில் இருங்க. யார்கிட்ட? குலசாமிகிட்ட கம்யூனிகேஷன் இருங்க. நிச்சயமாக தெரியும். நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு கனவு மூலியமாக வெளிப்படுத்துவாங்க. நிச்சயம் அது அவங்களுடைய சொந்த அனுபவம். இது இப்படி தான் அவங்க வருவாங்க, இப்படி தான் போவாங்கன்னு யாராலும் அறுதிட்டு கூற முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக வருவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய கனவு எல்லாமே இயல்பாகவே பலிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இப்போல்லாம் இல்லை, இப்போல்லாம் அந்த குடுகுடுப்பாரெலாம் வர்றதில்லை. இப்போது நிறைய பேர் அதை நம்புறதில்ல. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் உண்மையான விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்களை அந்த சமயத்தில் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக 100% நடக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.